ஒரு அரை எழுத்து இச்சு, இட்டு, இத்து, இது எந்த எழுத்து வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்கள் நடுவுலயும் வரலாம், வார்த்தையினுடைய முதல்லயும் வரலாம், வார்த்தையினுடைய கடைசியிலயும் வரலாம். ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமா. ஆமா சார். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தமிழ்ல சொன்னா ஒண்ணு கொஞ்சம் புரியும். அம்மா, சரியா? இதுல ஒரு மெய் எழுத்து இருக்கா இல்லையா? அந்த அந்த மெய் எழுத்து எந்த இடத்துல இருக்கு? நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கா இல்லையா? இதை ஒத்துக்கிறீங்களா? சரி சரி. அடுத்து ஒண்ணு எழுதுறேன். என்ன எழுதுறேன்? கண்டம். கண்டம் அப்படின்னா கழுத்து. சரி, இப்ப கண்டம்னு எழுதின இடத்துலயும் ஒரு மெய் எழுத்து இருக்கு இல்லையா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல வந்திருக்கு? கடைசியில வந்திருக்கு. சரியா? நான் சாந்தி மாவை கேட்டேன், உங்க வீட்டுல பூனை இருக்காமா? இருக்கு அப்படின்னா. எப்படி கத்தும் அப்படின்னா மியாவ் அப்படின்னு கத்தும்னா. எப்படி கத்தும்னா மியாவ். இப்போ நான் அதை எழுதணும், அதை தமிழை எழுதணும் அப்படின்னு வேற சொல்லியாச்சு. இம் யா இவ் மியாவ் அப்படின்னு எழுதியாச்சு. சரியா? இப்ப இதே மெய் எழுத்து எந்த இடத்துல வந்திருக்கு? முதல்லையும் கடைசியிலையும். கடைசியிலையும். அதுல நம்ம பார்த்த மெய்யெழுத்து இம்முன்னு பார்த்தோமே, இது அம்மாலையும் வந்தது, கண்டம் அப்படின்றதுலயும் வந்தது, மியாவ் அதுலயும் வந்தது. இப்போ 3 இடத்துலயுமே இந்த இம்மு வரத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? அது மெய்யெழுத்து. அந்த அந்த உச்சரிப்பு எங்கெல்லாம் வருதோ அது ஸ்டார்டிங்ல வரலாம், நடுவுல வரலாம், லாஸ்ட்ல வரலாம், எங்க வேணாலும் வரலாம். இதுல எப்படி இது மாதிரி இம்முன்றது ஸ்டார்டிங்லயும் வருது மியாவுல, அம்மான்னும் போது நடுவுல வருது, கண்டம்னு சொல்லும் போது கடைசியில வருதோ, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அர்த்தமாத்திரா அக்ஷராணி கூட எங்க வேணாலும் வரலாம். புரிஞ்சுதா? அப்போ எங்க வேணாலும் வரலான்னும் போது அதுக்கு ஸ்டார்டிங் என்னது? இம். இந்த இம்ன்றது ஒரு வடிவம் இருக்கு, இங்க இருக்கு, இது இருக்கு. அதே 3 வார்த்தையை நான் எழுதி காமிக்கிறேன். என்ன எழுதுறேன்? ஆ இம் மா, அம்மான்னு போட்டேன். உடனே இந்த நளினிமா என்ன பண்ணா, அது எப்படி? இதுவும் இம்மு தான், இதுவும் இம்மு தான், இங்க அம்மான்னு வந்ததுனால இதுக்கு துரோகம் பண்ணிட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து இங்க இதை போட்டிருக்கீங்களே, இதை போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு வேற பர்பஸ் இருக்கு நளினிமா. இது எண்டிங்ல வரப்போறதுமா. இந்த இடத்துல இதாமா வரும். சொல்லுவீங்களா இல்லையா? சரி, அடுத்த வார்த்தை என்னது? கண்டம். க இன் ட இம். கண்டம் எழுதியாச்சு. உடனே நளினிமாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடடே, நான் சொன்னதுக்காக இவரை யூஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, ஏன்னா இப்ப எங்க வந்திருக்கு? கடைசியில வந்திருக்கு. யூஸ் பண்ணியாச்சு. நடுவுல வந்தது, யூஸ் பண்ணியாச்சு. இப்ப உடனே ஒரு கேள்வி. இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல வந்தா நீங்க யாரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த வார்த்தை என்னது? நம்ம பார்த்தோம். என்னது? மியாவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை எழுதுங்க அப்படின்னா இம் யா இவ் போட்டாச்சு. இப்ப ஸ்டார்டிங்ல சொன்ன உடனே அதே நளினிமா என்ன பண்ணா, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, மறுபடியும் இவருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நீங்க இப்படி போட்டுருங்க. ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டா சார். அப்படி வராது. ஓகே சார். ஒத்துக்க மாட்டா. ஏன் ஒத்துக்க மாட்டா அப்படின்னா, இவருக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான். அந்த பர்பஸ் எண்டிங் ஈடு போட்டு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இவருக்கு எஸ்ன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, எம்னு ஒரு பர்பஸ் இருக்கு. ஓகே. ஸ்டார்டிங் ஒரு பர்பஸ் இருக்கு, மிடில் ஒண்ணு இருக்கு. அப்போ இவரை தான் இந்த இடத்துல போட முடியும் ஸ்டார்டிங்ல.